வெல்கம் டு சோபிஸ் கிரியேஷன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சின்னு. நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? ஒரு வேலையும் பண்ணல, சும்மா வெட்டியா தான் இருக்கேன். இப்படியே சுத்திட்டு இருப்பேன். பின்னாடி வர்றது யார் தெரியுமா? அவங்க தான் என்ன பெத்த தாய். உழைப்புனா எங்க அம்மானா உழைப்பு. எனக்கு அப்படியே ஆப்போசிட். நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தினமும் எங்க அம்மாவுடைய வேலை மூட்டையெல்லாம் ஆற்ற தாண்டி அந்த பக்கம் போய் போடுறதும், அங்கிருந்து மூட்டையெல்லாம் ஆற்ற தாண்டி இங்க எடுத்து வந்து போடுறதும் ரொம்ப ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு இந்த வேலையை ட்ரை பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பெத்த தாயே, நீ படுற கஷ்டத்தை பார்த்து என் மனசு ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு உன் வேலையை நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஊன்னு ஒரு உத்தரவிடு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஊன்னு சொல்லிட்டியா? இப்ப போயிட்டு வரேன் உன் மகன். என்னையா இது இந்த காலம் கணக்குது? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமா? பரவாயில்ல, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. என்னடா இது ஆறே வந்துடுச்சு அதுக்குள்ள. இது என்ன ஆறா இல்ல கடலா? தண்ணி என்ன இம்புட்டு போயிட்டு இருக்கு? எப்படி நம்ம ஆத்த தாண்டி போறது தெரியலையே. அண்ணே மாடண்ணே, ஆத்துல ஆழம் எப்படி அண்ணே? போலாமா? என்னது, நேற்று தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? ஆழம் முட்டி அளவு தான் இருக்கா? சரிங்க அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். யாரா அது? நீயா? என்னது, நேற்று உன் ஃப்ரெண்ட் ஆத்த கடக்க போய் ஆத்தோட போயிட்டானா? உண்மையதான் சொல்றியாடா? உண்மையா? இவனுங்க வேற பயம் குத்துறானுங்க என்னல. இப்ப என்ன பண்றது? திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா? நமக்கு உயிர் தான் முக்கியம். ஜாலிக்காக காலியாக பார்த்தோம், நல்ல வேலை. நான் பாட்டு அண்ணனோட போட்டுட்டு போறேன். என் தாய்கிட்ட என்ன சொல்றது, என் தாயை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மா கிட்ட நடந்த கதை, நான் நொந்து போன கதை எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப எங்க அம்மா கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி. நீ முயற்சி செய்தியாடா அப்படின்னு கேட்டாங்க. அது என் கண்ணத்திலேயே அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நைட்டு பூரா முழிச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்றவங்க சொன்னதை நம்பி முயற்சி கூட பண்ணாம திரும்பி வந்துட்டேனே. என்ன நினைச்சா எனக்கே கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இதுக்கு நாளைக்கு ஒரு நல்ல முடிவை நான் எடுக்க போறேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இந்த ஆட்டை தாண்டாம என் கால் பின் வாங்கவே வாங்காது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. போலாமா வேணாவா? நேற்று மாட்டன்னு போலான்னாரு. இந்த ஆடு வந்து போவேணான்னுச்சு. சரி, நம்ம உள் மனசு என்ன சொல்லுது? போலான்னா சொல்லுது. போய் தான் பார்ப்போம். சிங்கம் களத்துல இறங்கிடுச்சு ராஜா, பயப்படாம போ. வெற்றி நிச்சயம், இது வீர சத்தியம். ஓடு ராஜா ஓடு. அப்படிதான், ஈஸியா ஆட்ட கடந்துட்டோமே. நாம ஜெயிச்சிட்டோமோ? அந்த ஆடு மட்டும் என் கண்ணில் மாட்டுச்சுன்னா கசாப் கடைக்காரங்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்றேன். நீ ஜெயிச்சிட்ட மாறா, ஜெயிச்சிட்ட. இந்த விஷயத்த முதல்ல என் தாய்கிட்ட தான் சொல்லணும். தாயே, என்னை பெத்த தாயே, நீ எங்கதான் இருக்க? இங்கதான் இருக்கியா? கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வெற்றிகரமா ஆட்ட தாண்டி போயிட்டேன். இன்னையில இருந்து எங்க அம்மா கூட சேர்ந்து நானும் உழைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன்.